அதாவது பிஜேபிக்கு பிரதான எதிர்க்கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ளும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பார்க்கிறது? அப்போ நீதிமன்றம் சொன்னால் கேட்போம், அதுவே சட்டமாக வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது எதிர்க்கட்சிகளை நீங்கள் பழிவாங்கும் எண்ணம். இது அப்போ அதில் யாரெல்லாம் சேர்த்துருக்காங்க? பிரதமரையும் சேர்த்திருக்கிறார். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்க தான் முடியுமே தவிர, ஆள் சரியில்லைன்னு சொன்னால் மக்களால் அவர்களை திருப்பி அழைப்பதற்கு இந்தியாவில் சட்ட அமைப்பில் சில நாடுகளில் இருக்குது. ஆனால் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கா? ஈசிஆரில் வீடு கட்டுற தம்பி, 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு நடிகைக்கு 40 நடிகைக்கு பேக் வாங்கி கொடுத்த தம்பி, இப்படிப்பட்ட தம்பிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு நிதி இருக்கிறது. வழக்கில் இருக்கிறவங்க பிஜேபியில் சேர்ந்தா அந்த வழக்கு அது ஏங்க எடுத்த உடனே எல்லாமே பிஜேபின்னு ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னால் இந்தியா இல்லவே இல்லையா? மனுஷன் யாரும் சாப்பிடவே இல்லையா? ட்ரெஸ்ஸே போட்டுக்கலையா? இன்னைக்கு அதே ராகுல் என்ன சொல்றாரு? இது அரசியல் பழிவாங்கல். ஏன்? அன்னைக்கு இருந்தது உங்க அரசு. அப்போ நீங்க சொன்னது அப்போ நேர்மைக்காக நீங்கள் சத்தியத்திற்காக பாடுபட்டீர்கள். இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு எதிர்கட்சியான மோடி அரசு, பாஜக அரசு. அதனால இப்படி சொல்வீங்க. கெஜ்ரிவால் அந்த சாராய ஊழலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்கு நிரூபணங்கள் இல்லாமலா? இது மோடி டைரெக்டாக போய் கையில் விலங்கு எடுத்துகிட்டு போய் இந்த தமிழ் சினிமாவில் வரா மாதிரி போய் ஹீரோ மாதிரி அவர் போய் கெஜ்ரிவாலை தரன்னு இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. இல்லை அமித்ஷா போட்டாரா? இல்லை கைது செய்தது யார்? வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடருடைய கடைசி நாள் முடிஞ்சிருக்கு. தேதி அறிவிக்காமலே அந்த கூட்டத்தொடரை முடிச்சிருக்காரு ஓம் பிர்லா அவர்கள், சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள். எதிர்கட்சிகள் வழக்கம் போல சலசலப்புக்கு பண்ணியிருக்காங்க. அதே போல சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அமித்ஷா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. 30 நாட்கள் பிரதமராக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் தானாக அந்த பதவி நீங்கிடும் சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்றதை விட எதிர்கட்சிகள் எப்படி பார்க்கின்றன தேசிய அளவில். தமிழ்நாட்டில் அதாவது பிஜேபிக்கு பிரதான எதிர்கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ளும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பார்க்கிறது? அதுதான் முக்கியம். ஓகே, இந்த சட்டம் அவசியமான ஒரு சட்டம். இது ஏதோ புதுசாக ஏதோ பிஜேபியில் கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஏதோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கைதானார் அந்த வழக்கில், போக்குவரத்து அது இடி வழக்கில். 100 நாள் சிறையில் இருக்கும்போது இலாகா இல்லாத அமைச்சராக இருந்தார். ஏங்க, நீங்கள் தான் சிறையில் இருக்கீங்க, உங்களால் ஒரு கோப்பில் கூட கையெழுத்து போட முடியாது. சட்ட பிரகாரம் சிறையில் இருக்கிறவர் ஒரு கோப்பில் கூட கையெழுத்து போடக்கூடாது, முடியாது. உங்களுடைய பணிகள் எதையுமே நீங்கள் அரசு பணிகள் எதையும் நிறைவேற்ற முடியாது சட்ட ரீதியாக. அப்புறம் எதுக்கு இலாகா இல்லாத அமைச்சர்? சரி, அமைச்சர்னா தான் அங்கே சிறையில் உங்களுக்கு ஏதோ சலுகைகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா சிறைகளையும் நம்ம சொல்கிறது, சென்னை புழல் உட்பட பல இடங்கள்லையும் சரி, காசு கொடுத்தா கால் அமைக்க விடுறதுக்கே ஆளை வெளியிலேருந்தே நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன், கால் அமைக்க விடுறதுக்கு கூட ஆளை கூப்பிட்டு வருவாங்க. இது பணம் இருந்தால், இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது தகும். திகார் போன்ற இடங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர அதனால தான் நம்ம ஆட்களுக்கு திகார்னாலே ஒரு நடுக்கம் தமிழர்களுக்கு. தமிழர்கள்னு சொன்னால் திராவிடர்கள், தமிழர்களுக்கு இல்லை, திராவிடர்களுக்கு. அப்போ செந்தில் பாலாஜி 100 நாள் இருந்தார். அவர் கெஜ்ரிவால் ஒரு மாலை போயிட்டு சிறையில் போயிட்டு நான் சிறையில் இருந்தே நான் முதல்வராக இருப்பேன்னாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னோன்னு தான் அந்த ஆருஷின்னு அந்த அம்மாவை முதல்வராக்குனாங்க. இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர் ஹேமந்த் சோரன் அதே மாதிரி தான் ஒரு குற்ற வழக்கில் கைதாகி தான் ஊழல் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் கைதானார். முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் வச்சுட்டார். ஆனாலும் கிட்டத்தட்ட ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது.
இப்பொழுது நம்ம என்ன அடிப்படையான ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம்னா, இதை நீதிமன்றம் ஒரு தீர்ப்புலையும் வந்து குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி வந்து 100 நாள் இருக்கிற வரைக்கும் நீதிமன்றம் பொறுத்து கொண்டு இருந்தது. ஏன் பொறுத்து கொண்டு இருந்ததுன்னா, நீதிமன்றத்தில் எப்பவுமே அவங்க தினம் இதையே பார்க்க மாட்டாங்க. வழக்கு என்னைக்கு வந்து விசாரணைக்கு வருதோ அன்னைக்கு தான் அதை பற்றி கவலைப்படுவாங்க. ஓகே, ஒரு வழக்குன்னா தினம் அதையே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சமயத்தில் என்ன கேட்டார்கள், நீ அமைச்சராக இருக்கணுமா இல்லை உனக்கு பிணை வேணுமா, பெயில் வேணுமா, அமைச்சரா பதவி வேணுமா, முடிவு பண்ணிக்கான்னு தான் அவர் ரிசைன் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஆமாம் இல்லையா? அப்போ நீதிமன்றம் சொன்னால் ஏற்றுக்கிறீங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல முடியும்? ஒரு வழக்கு போகும்போது தான் ஒரு 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 தீர்ப்போ இல்லை அது வந்து ஒரு உத்தரவோ போட முடியும். ஓகே, அதுலேயும் வந்து ஒரு நீதிமன்றம் வந்து நீதிபதிகள் வித்தியாசப்படும் போது பல சமயங்களில் வந்து நீதித்துறை தீர்ப்புகளே வித்தியாசப்படுகிறது. ஹைகோர்ட்டில் சொல்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தப்புங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி சொன்னதை அமர்வு வந்து தப்புன்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய அமைப்பு, சட்ட அமைப்பு படி இதெல்லாம் நடக்கிறது. அப்போ ஒரு வழக்குக்கும் வந்து நீதிபதிகள் தான் வந்து அதை முடிவு செய்து அது சொல்லணுன்றதை விட இதை முழுதாக ஒழுங்காக முறையாக ஒரு சட்டமாக கொண்டு வந்தால் என்ன தவறு? நீதிபதி சொன்னா செந்தில் பாலாஜி பயந்துட்டு ரிசைன் பண்ணாரா இல்லையா? ஓகே, கெஜ்ரிவால் வந்து பயந்து போய் தன்னுடைய ஆருஷி என்ற அவருடைய இன்னொரு மந்திரியை வந்து முதல்வராக்கினாரா இல்லையா? அப்ப நீதிமன்றம் சொன்னால் கேட்போம், அதுவே சட்டமாக வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது வந்து எதிர்கட்சிகளை வந்து நீங்கள் வந்து பழிவாங்கும் எண்ணம். அப்ப அதில் யாரெல்லாம் சேர்த்திருக்காங்க? பிரதமரையும் சேர்த்திருக்கிறார்கள். அது ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 30 நாட்கள் ஊழல் வழக்கிலோ 5 வருட தண்டனையை விட அதிகம், 5 வருட தண்டனையோ அதற்கு அதிகமான தண்டனை அப்படின்னா என்ன? கொடுங்குற்றம், ஊழல், சொத்து குவிப்பில் வரும். இல்லை ரொம்ப கொலைகில கொள்ளை. அரசியல்வாதிகள் வந்து அரசியல் செய்வார்களே தவிர தனியாக கொள்ளைன்னு போய் ஒரு பேங்க்ல போய் கொள்ளடிக்க போகிறது இல்லை. அது எதுக்கு அவங்க பேங்க்ல போய் கொள்ளடிக்கணும்? இங்கே கொள்ளடிக்கிறதுக்கு இங்கே நிறைய வசதிகள் வாய்ப்புகள் அரசியலில் இருக்கும் பொழுது தனியாக போய் என்ன மோமடி போட்டு கொள்ள பாடிக்க போகிறாங்களா? அரசியல்வாதிகள்னு வரும்போது அது வராது. ஓகே, அரசியல் ரீதியான குற்றங்கள் தான் வரப்போகுது. இந்த அரசியல் ரீதியான குற்றங்களில் 30 நாள் ஜெயிலில் இருந்தால், சிறையில் இருந்தால் 31வது நாள் உனக்கு பதவி நீக்கம். அதுவும் எப்போ? தற்காலிக பதவி நீக்கம், சஸ்பென்ஷன். நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பியூன் இல்லை ஒரு கிளர்க் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு சண்டை, இல்லை எங்கேயோ ஒரு தண்ணி அடிக்கிற இடத்துல ஒரு சண்டை, ஏதோ ஒரு சிறு குழப்பம், சண்டை, தகராறு, அவரை வந்து போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. 48 மணி நேரம் கஸ்டடியில் வச்சுருந்தாங்கன்னால் அவரை வந்து கட்டாயம் சஸ்பெண்ட் பணி இடைநீக்கம் செய்தாக வேண்டும் என்பது அகில இந்தியாவில் உள்ள சட்ட நடைமுறை. ஒரு பியூனுக்கோ கிளார்க்குக்கோ 2 நாள் அவன் ஜெயிலில், இன்னும் அவன் குற்றவாளி நிரூபணம் ஆகலை. ஓகே, சந்தேகத்தின் பேரிலோ இல்லை ஏதோ ஒரு விசாரணைக்காக சாட்டப்பட்டவன் கூட வச்சுக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி இல்லை. நம்ம அதை பற்றி பேச, குற்றவாளியா இல்லையாங்கிறது பின்னால. ஒரு பியூனோ கிளார்க்கோ, நம்ம சொல்றது ஒரு கடைமட்ட ஊழியர், 2 நாள் அவன் ஜெயிலில் இருந்தாலே அவனை பணியிடை நீக்கம் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த குற்றத்தில் இருந்து அவன் விடுதலையாகி வந்தால் மட்டுமே அவனுக்கு மறுபடியும் வேலை நிலைக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸு. அது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், தேசம் முழுக்க. அது ஏங்க அமைச்சர்னா வந்து அரசியல்வாதி? அமைச்சர்னு நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்க இப்படி வஞ்சிப்பீங்களான்ற ஒரு கேள்வி எழுதுல. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்க தான் முடியுமே தவிர ஆள் சரியில்லைன்னு சொன்னா மக்களால் அவர்களை திருப்பி அழைப்பதற்கு இந்தியாவில் சட்ட அமைப்பில் சில நாடுகளில் இருக்கு. ஆனா ரொம்ப அபூர்வமாக இருக்கு. இந்தியாவில் இருக்கா? தெரியாதனமா இந்த ஆளை வந்து எம்எல்ஏ ஆகிட்டாயா, அமைச்சர் ஆகிட்டாயா, நீங்கள் வேணாம் அவனை திருப்பி கூப்பிடுங்க, வழி இருக்கா? இல்லை. அந்த 5 வருஷம் நீங்கள் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். மக்களால் சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? தகுதி நீக்கம் பதவி. இப்போ 30 நாள் வந்து ஜெயிலில் இருந்தால், சிறையில் இருந்தால் 31வது நாள் உன்னுடைய பதவி தற்காலிக நீக்கம் அப்படிதான் சொன்னாலே தவிர அதாவது நிரந்தர நீக்கம்னு சொல்லலையே. தற்காலிக நீக்கம் நீதிமன்றம் சொன்னா ஒத்துக்கிறீங்க, சட்டம் சொன்னா ஏன் ஒத்துக்கூடாது? சட்டமும் நீதிமன்றமும் என்ன வேறு வேறா?
சட்டங்களை வந்து சரியாக இருக்கிறதா நிறைவேறுகிறதா என்பது பார்ப்பதற்காகத்தானே நீதிமன்றம். அப்போ ஒரு ஒரு நீதிபதி தீர்ப்பு என்ன நீதிபதி தீர்ப்புன்னா, நீங்கள் வந்து கபில் சிபாலு, அபிஷேக் மனு சிங்வி, ராஜேஷ் தவானு, சித்தார்த் லூத்ரான்னு ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பி வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். சட்டம்னு வந்துட்டா அப்படி வெளியே வர்றது வந்து கஷ்டமாக போயிடும். இப்போ யார் இதை பற்றி கவலைப்படுகிறார்கள்? குற்றம் செய்பவர்கள், செய்யும் எண்ணம் உள்ளவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள், இவங்களுக்கு தான் இந்த கவலை. இப்போ ஏன் திமுகவுக்கு இந்த கவலை வருது அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அவர் அமித்ஷா பேசும்போது அதை வந்து தெளிவாக பேசியிருக்காரு. 3 உதாரணங்கள் காமிச்சு பேசுகிறார் அவர். ஒன்று டெல்லியில் கெஜ்ரிவால், நம்மளே அதே தான் பேசுகிறோம் உதாரணம். செந்தில் பாலாஜி உதாரணத்தை அவர் காமிச்சிருக்காரு. ஹேமந்த் சோரனும் காமிச்சிருக்காரு. இது 3 சமீபத்தில் நடந்த. கெஜ்ரிவாலை ஒட்டி மணிஷ் சிசோடியா, அவருடைய சத்யேந்தர் ஜெயின் அவங்க எல்லாமும் வந்திருக்காங்க. அந்த 3 உதாரணத்தை காமிச்சிருக்காரு. இன்னும் 2 உதாரணங்கள் இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன தற்காலிக நீக்கம் தானே. சப்போஸ் அதை இவங்க வந்து அதில் வந்து ஜெயிலிருந்து பிணையில், சிறையிலிருந்து பெயிலில் வெளியில் வந்துட்டாங்கன்னா திருப்பி வந்து சேர்ந்துக்கலாம். இது இப்போ வந்திருக்கிற இந்த மசோதா பிரகாரம் திருப்பி மறுபடியும் அவர்கள் அதே பதவிக்கு முதலமைச்சரோ பிரதமரோ, ஏன்னா இதில் வந்து பிரதமர் பதவியை வந்து இல்லாமல் மசோதாவை வரைவு மசோதாவை எடுத்துக்கொண்டு போகும்போது மோடி அவர்கள் வந்து ஏன் பிரதமரை மட்டும் இதில் விட்டீங்க, பிரதமரையும் யாராக இருந்தால் என்ன, இல்லை பிரதமரை போய் அதெல்லாம் இல்லை. எப்போ அமைச்சர்கள் முதல்வர்னு வரும்போது அப்போ மத்திய அரசில் வரும்போது அமைச்சர்கள் பிரதமர் வரணும். பிரதமர் யாருங்கிறது முக்கியம் இல்லை. ஓகே, நியாயமாக தானே இருக்குது. நாளைக்கு மோடியே தவறு செய்தாலும் இந்த சட்டம் செல்லும். இல்லை மோடிக்கு பதிலாக வேற ஒரு பிரதமராக வந்தாலும் இந்த சட்டம் செல்லும். எதிர்கட்சிகளுக்கு எதிராகன்னா என்னங்க எங்களுக்கு தெரியாதா? 30 நாளைக்கு முன்னால் எப்படியாவது நீங்கள் நீதியை விலைக்கு வாங்கி, நீதி வைத்து நீதியை விலைக்கு வாங்கி 30 நாள் தாண்டாமல் பார்த்துக்க மாட்டிங்களா? ஆனானப்பட்ட கேஸில் எல்லாமே வந்து ஈடிக்கு எதிராகவே உங்களால் தடை வாங்க முடியுது உச்ச நீதிமன்றத்தில். யார் வந்து அதானி, அவர் பேர் என்ன, மோடி அதானிக்காக தான் உழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதானியோட நம்ம எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் தமிழ்நாட்டில் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் மீட்டர்லாம் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டுட்டு இப்போ சமீபத்தில் ஒரு ஈடிக்கு எதிராக தடை வாங்கினார்கள். தம்பிகளுக்கு எதிராக நீதிமன்றம் கூட 30,000 அவங்களுக்கு ஃபைன் போட்டுச்சு. ஆமாம், அது வந்து அந்த 5 வாட்சு 250 கோடி ரூபா அந்த தம்பி, 350 கோடி ரூபாய்க்கு இதில் ஈசிஆரில் வீடு கட்டுற தம்பி, 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு நடிகைக்கு 40 நடிகைக்கு வந்து பேக் வாங்கி கொடுத்த தம்பி, இப்படிப்பட்ட தம்பிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு வந்து நிதி இருக்கிறது. நிதி இருந்தால் நீதி கிடைக்கும் என்ற ஒரு 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 மோசமான சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதனால் நம்ம எல்லா நீதிபதிகளையும் நம்ம வந்து குறை சொல்லதாக இல்லை. ஓகே, நேர்மையற்று செயல்படும் நீதிபதிகளை நாம், அது யாராக இருந்தாலும் அது வந்து சமுதாயத்தை, இருக்கிற சமுதாயத்தை இன்னும் மோசமாக்கும் ஒரு செய்கை என்று தான் நாம் கண்டிக்கிறோம். புரியுது சார். இதில் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போ அமலாக்கத்துறை வந்து நாடு முழுக்க பல கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்காங்களே தவிர குற்றவாளி நிரூபிக்கப்படாதவங்க பலர், கொஞ்சம் சிலர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்படி பார்க்க போனால் ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். நாடு முழுக்க இன்றைக்கி வந்து 3 கோடி வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது நீதிமன்றங்களில். சரி, இதில் எத்தனையோ பேர் நிரபராதிகள் வந்து அவங்க பேரில் வந்து வழக்கு போட்டிருக்கலாம். ஓகே, வருஷ கணக்கில். ஓகே, 50 வருடங்களாக நிலுவையில் இருக்கும் வழக்குகள் இந்தியாவில் ஏறத்தாழ 29,000 சொச்சம், கிட்டத்தட்ட 30,000 வழக்குகள் 50 வருடங்களாக நிலுவையில் இருக்கும் தீர்ப்பு வராத வழக்குகள். ஆனால் அவங்க யாரும் பிஜேபியில் சேரலை. இந்த வழக்கில் இருக்கிறவங்க பிஜேபியில் சேர்ந்தா அந்த வழக்கு அது ஏங்க எடுத்தோன்னு எல்லாமே பிஜேபின்னு ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னால் இந்தியா இல்லவே இல்லையா? ஓகே, மனுஷன் யாரும் வந்து சாப்பிடவே இல்லையா? ட்ரெஸ்ஸே போட்டுக்கலையா? ஓகே, அது ஏன் நான் பிஜேபியை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, எதை எடுத்தாலும் பிஜேபின்னு ஏன் பார்க்குறீங்க? 30,000 கேஸ் இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் 50 வருடமாக இருக்குது. இப்போ 50 வருஷம் கழிச்சு கோர்ட் வந்து அவனை நிரபராதின்னு சொல்லுதுன்னு வைங்க. அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் எவ்வளவு வீணாக போச்சு. சமுதாயத்தில் அவனுக்கு இருக்கிற மதிப்பு. ஒரு குற்றவாளி ஒரு கோர்ட்டில்
இந்த ஆள் வந்து அந்த ஆளை வந்து கொலை பண்ண போனால், இல்லை அடித்தான் போனால், வந்தான் திருடுனா, அவன் பேரில் வழக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவமானம், ஒரு ஒதுக்கி வைக்கிறது. அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தாருக்கு, தலைமுறைக்கு. 50 வருஷம் கழிச்சு நீங்கள் அவன் நிரபராதின்னு நீ சொன்னாலும், இந்த இழந்த 50 வருடங்கள் அவனுக்கு வந்து கிடைக்குமா இனிமேல் வாழ்க்கை? கிட்டத்தட்ட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி 30 நாள் முடிஞ்சு நீங்கள் இடி வச்சு எதிரிகள் எல்லாரையும் வந்து பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னால், இது பிஜேபி மாநிலங்களுக்கு மட்டும் இல்லைங்க. காங்கிரஸ் வந்து இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. அப்போ நீங்கள் கூட தான் வந்து பண்ண முடியும். ஓகே. அதாவது நாளைக்கு வந்து காங்கிரஸோ இல்லை வேறு எதிர்கட்சிகளோ வந்து வேறு மாநிலங்களில் கூட ஆட்சிக்கு வரலாம். தமிழ்நாட்டில் எடுத்துங்க, திமுக ஆட்சியில் இருக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள், இப்படி பிஜேபி மாநிலங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம்னு வரலையே, பிரதமர்லேருந்து எல்லாரும். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 2013 ஃப்ளாஷ்பேக் எடுத்துங்க. மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்கும்போது ஒரு இது கொண்டு வர்றார், ஒரு அவசர சட்டம், ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. அவசர சட்டம்னா மேலே அதை கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே மெஜாரிட்டி வச்சு அந்த மசோதாவை வந்து பெரும்பான்மையை வச்சு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் அது முழு சட்டமாகும். இல்லைன்னா ஆர்டினன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும், அவசர சட்டம். ஓகே. என்ன கொண்டு வராரு? தண்டனை பெறும் அரசியல்வாதிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்களை பற்றி பேசவில்லை. மன்மோகன் சிங் அரசு, சோனியா அரசுன்னு வச்சுங்க, மன்மோகன் சிங் என்னைக்கு ஆண்டார், எல்லாமே சோனியா சொல்கிறது தான் கேட்டார் அவர். அந்த அரசு, காங்கிரஸ் அரசு என்ன சொல்லுச்சு? தண்டனை பெற்ற குற்றவாளிகள், அரசியல்வாதிகள், ஊழல் சொத்து குவிப்பு இதெல்லாம் ஒரே வகையில் தானே வரும். அப்படி வந்தால் அவர்களுக்கு வந்து 3 மாதம் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள சட்டம் என்ன இருக்குன்னா, தண்டனை பெற்றால் அவர்கள் தகுதி நீக்கம். இன்றைக்கி ஜெயில் சென்டென்ஸ், சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது கோர்ட்டில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சசிகலா அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் கூவத்தூரில் வச்சு பண்ணிட்டாங்க. ஆமாம். திடீர்னு அப்போ பார்த்து வந்து அது எதேச்சியாக வந்ததா, திட்டமிட்டு வந்ததா தெரியாது, தீர்ப்பு வந்தது. சசிகலா அவர்கள் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி. ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்து விட்டதுனால வந்து அபேட்டட்னு பேர். அபேட்டட்னா அவர்கள் குற்றவாளி என்று சொல்ல மாட்டார்கள், நிரபராதி என்று சொல்ல மாட்டார்கள். அதாவது அந்த மேட்டர் வந்து க்ளோஸ்டு. ஓகே. சசிகலா அவர்கள் குற்றவாளி என்று 4 வருட சிறை தண்டனை. உடனே அவர் வந்து என்ன பண்ணார்? அந்தம்மா எடப்பாடி அவர்களை ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட், அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எடப்பாடி அவர்களை முதல்வராகிவிட்டு சிறைக்கு சென்றார்கள். உடனடியாக முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுது. ஸோ சட்டம் வந்து அப்படி இருந்தபோது 2013 அவர் என்ன பண்ணார்? இது நடந்தது, நம்ம சசிகலா பேசுகிறது 2016, 17 அது ஒட்டி 16 டிசம்பரில் தானே நம்ம இருந்தாங்க. இப்போ 2013 அவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்டனை பெற்றவுடன் வந்து தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது. நார்மலாக அந்த மாதிரி தண்டனை பெற்றவுடனே மறுநாளைக்கே சட்டமன்றத்திலேயோ இல்லை பாராளுமன்றத்திலேயோ எங்கள் எம்எல்ஏவோ எம்பியோ பொறுத்து தகுதி நீக்கம் பண்ணிவிடுவார். யார்? சபாநாயகர். அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏவாக உள்ள நுழைய முடியாது, அமைச்சராக இருந்தாலும் முடியாது. அதே பாராளுமன்றத்துலேயும் அதே தான். அப்போ அதுக்கு ஒரு சட்ட திருத்தம், ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் கொண்டு வராரு மன்மோகன் சிங் அரசு. அமைச்சரவையில் முடிவு செய்து, சோனியா அவர்களுடைய ஆசியுடன் சொல்லுங்கள். அப்போ கபில் சிபால்லாம் வந்து அமைச்சரவையில் இருந்தார். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மாதம் வந்து டைம் வேணும், டைம் கொடுக்கப்படும் இந்த அவசர சட்டத்தின் மூலமாக. இந்த 3 மாதத்துக்குள்ள அவங்க மேல்முறையீடு பண்ணிட்டா, அப்பீல் போவாங்கல்ல, ஒரு தண்டனை கொடுத்தா உடனே விட்டுருவாங்களா, அப்பீலுக்கு போவாங்க. அப்பீல் பண்ணிட்டா அந்த அப்பீல் முடிகிற வரைக்கும், முதல்ல 3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த தகுதி நீக்கம் கிடையாது. அதுக்கு முன்னால் சட்டம் எப்படி? தண்டனை அறிவித்தோடனே தகுதி நீக்கம். இந்த தகுதி நீக்கத்தை 3 மாதம் தள்ளி வைக்கணும், ஒரு கிரேஸ் டைம் கொடுக்கணும். இந்த 3 மாதமும் அதுக்குள்ளே அப்பீல் பண்ணிட்டாங்கன்னா, அந்த அப்பீல் எத்தனை வருஷம் ஆனாலும் அது முடிகிற வரைக்கும் அவர்கள் அமைச்சர் அந்த என்ன பதவியில் இருக்காங்களோ, முதல்வராகவோ இல்லை அமைச்சராகவோ எந்த பதவியில் இருக்காங்களோ அதிலிருந்து அவர்கள் விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இது யாருக்கு பாதுகாப்பு? தண்டனை பெறும் குற்றவாளிகள்
என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட அரசியல் குற்றவாளிகளுக்கு. ஓகே. இல்லையா? இதில் வந்து அப்புறம் இல்லை கோர்ட்டில் வந்து தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். அது மேல்முறையீட்டில் போய் நீங்கள் பேசணும். தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் குற்றவாளின்னு தான் அர்த்தம். மறுபடியும் நீங்கள் நிரபராதி என்று வந்து விடுதலை செய்யப்படும் வரை குற்றவாளி தான். அப்போ என்ன பண்ணார், இது அவசர சட்டம் வந்துருச்சு. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸில் எந்த பதவியிலும் இல்லை, இளைஞர் காங்கிரஸில் இருந்தார். ஒரு மீடியா கூட்டம் நடந்தது, மீடியா. அதில் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து இந்த அவசர சட்டத்தை பற்றி விளக்கி கொண்டே இருக்கிறார் மீடியாவுக்கு. திடீர்னு ராகுல் காந்தி யாரும் அழைக்காமல் யாரும் எதிர்பார்க்காமல் உள்ளே மேடையில் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பிரதமரிடமிருந்து அந்த இதை பிடுங்கி, அவசர சட்ட அந்த பிரதியை பிடுங்கி, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்னு ஒரு 10 வரி பேசி கிழித்து எறிந்தார். ஓகே. இது ஆவணங்களில் உள்ளது, வரலாறு. அப்போ அவர் எந்த அரசு பதவியிலும் இல்லை, அவர் அமைச்சர் இல்லை. ஒரு அமைச்சரவை வந்து இதை வந்து முடிவு செய்து பிரதமர் வந்து அவசர சட்டமாக கொண்டு வந்த பிறகு அதை கிழித்து எறிகிறார். அவர் கிழித்து எறிஞ்சதுனால அது என்ன ஆகிடும்ன்றது வேறு விஷயம். கிழித்து எறிஞ்சிட்டு என்ன சொல்கிறார், இட் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வதை நான் தமிழில் சொல்கிறேன். அவர் என்ன சொல்ல, முட்டாள்தனம். குற்றவாளி என்று அவன் தண்டனை ஒருவன் அரசியலில் பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் அவனுக்கு எதுக்கு வந்து நீங்கள் 3 மாதம் டைம் கொடுக்கணும்? இதனால் நீங்கள் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவது தானே இது அர்த்தம், பாதுகாப்பது தானே இதனுடைய அர்த்தம் இந்த அவசர சட்டம். இது அதில் குற்றம் செய்தவன் காங்கிரஸாக இருந்தாலும், ஏன்னா அப்போ தான் லாலு பிரசாத் யாதவ் வந்து அந்த மாட்டுத்தீவன வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணி வர. ஓகே. இது யாருக்காக, லாலு பிரசாத் யாதவுக்காகவா அப்படின்னு கேட்குறார். யாரு? இதே ராகுல் காந்தி கேட்டு கிழித்து போட்டு விட்டார். அந்த கிழித்து போட்டது வந்து அவர் வந்து ஆணவம், திமிர் அப்படி போட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் பிரதமர். ஒரு கருத்து வேற்றுமை இருந்தால் கூட தனியாக உட்கார்ந்து அவர்கிட்ட அதை பேசலாம். அவங்க அம்மா கிட்ட, சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர், அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்களோட அப்ரூவலோடு தான் இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொது இடத்தில் ஒரு பிரதமரை அவமானப்படுத்தியது, அவர் பாவம் மன்மோகன் சிங், அவர் மௌனமோகன் சிங் பேசாமல் வந்துட்டார். உடனே என்ன பண்ணார், அவர் எங்கேயோ அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து இது என்னவென்று மறுபடியும் அமைச்சரவையில் மறு ஆலோசனை செய்வோம்னு சொன்னார். அமெரிக்கா போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணிட்டார், மறு ஆலோசனை செய்தோம், இதை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்கிறோம் என்று ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அவசர சட்டத்தை ராகுல் காந்தி வந்து இந்த கீழ்ச்சி போட்டு பண்ணதுனால அதை வந்து வாபஸ் வாங்கிட்டார். அந்த விஷயத்தில் ராகுல் காந்தி செய்த முறை வேணால் தவறாக இருக்கலாம், அது வந்து ஒரு அவமானப்படுத்தும், ஒரு நாகரிகம் இல்லாத முறையில் நடந்து கொண்டார் என்று சொல்லலாமே தவிர, அந்த நோக்கம் உண்மையிலேயே அவர் மனதார சொல்லியிருந்தால் அந்த நோக்கம் பாராட்டுக்குரியது. என்ன சொல்கிறாரு, அவன் தப்பு செஞ்சுட்டான்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு, அப்புறம் அவனுக்கு எதுக்கு 3 மாதம் டைம்? உடனே குற்றவாளி அவன் அந்த அரசு பதவியை அவன் பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து தவறு செய்தான் என்றால் அவனை தகுதி நீக்கம் செய்வது சரியானது என்பது அவரது வாதம், அன்றைய வாதம். இன்னைக்கு அதே ராகுல் காந்தி என்ன சொல்றார், இது அரசியல் பழிவாங்கல். ஏன், அன்னைக்கு இருந்தது உங்க அரசு, அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது, அப்போ வந்து நேர்மைக்காக நீங்கள் சத்தியத்திற்காக பாடுபட்டீர்கள். இன்றைக்கி இருக்கிறது உங்களுக்கு எதிர்கட்சியான மோடி அரசு, பாஜக அரசு, அதனால் இப்படி சொல்வீங்க. ஏன் இப்போ அன்றைக்கி வந்து அப்போ யார், லாலு பிரசாத் யாதவ் வந்து அதுக்கு உபயோகப்படுது? யாருக்கு வேணாலும் சட்டம் என்பது பொதுவாகத்தான் வருது, இந்த கட்சிக்காகன்னு யாருக்கும் வரல. அன்று சொன்ன ராகுல் காந்தி இன்னைக்கு ஏன் வந்து அதை வந்து எதிர்க்கிறாரு? இப்போவும் என்ன சொல்கிறாங்க, 31வது நாள் வந்து அவர் தற்காலிக நீக்கம், அந்த பதவி, அமைச்சரோ முதலமைச்சரோ இல்லை பிரதமரோ அந்த பதவியிலிருந்து அவர்கள் தற்காலிகமாக விலக வேண்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கள் நிரபராதி என்று நிரூபணமாகிவிட்டால் மீண்டும் அவர்கள் அந்த பதவியில் வகிப்பதில் எந்தவித இதுவும் இல்லை. அவங்க தேர்தலை வந்து நீங்கள் 5 வருஷமாக தேர்தல் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டிங்களே, தேர்தலை கேன்சல் பண்ணலையே. ஓகே, தேர்தலில் அவங்க ஜெயிச்சதை வந்து மறுபடியும் வந்து அதை ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் மறுதேர்தல் வைக்கணும்னு சொல்லலையே. அது எப்போ வரும்னால் அவள் அதாவது மேல்முறையீடு செய்து அந்த மேல்முறையீட்டிலும் அவர்கள் குற்றவாளி என்று சொல்லி, இதற்கப்புறம் மேல்முறையீடே இல்லை, உச்சநீதிமன்றத்தில் அமர்வுன்னு வச்சுங்க. உச்சநீதிமன்றம் போனாலும் சிங்கிள் ஜட்ஜி இருக்குது, பெஞ்ச் இருக்குது, அமர்வு
ஃபைனல், இதுக்கப்புறம் வேற வந்து எங்கேயுமே போக முடியாது, குற்றவாளி தண்டனை. அப்போ அவர்கள் முழுமையான தகுதி நீங்கும். அப்போ இடைத்தேர்தல் வரும். ஓகே. இப்போ இப்போ கொண்டு வந்த மசோதாவில் இடைத்தேர்தல் வரும்னு சொன்னாங்களா? இல்லை. மறுபடியும் அவங்க வந்து பதவிக்கு வரலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சிறையில் இருந்து கொண்டு நீங்கள் நிர்வாகம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க தப்பு? ஓகே. ஒரு பியூனுக்கோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற கிளார்க்குக்கோ 2 நாள் கஸ்டடியில் இருக்கான், அவன் குற்றம் சாட்டப்பட்டவன் தான் என்றாலும் அவனை வந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்பது சரி என்றால், இது வந்து நான் சொல்கிறது வந்து மோடி கொண்டு வந்த மசோதா இல்லை, மன்மோகன் சிங் கொண்டு வந்த மசோதா இல்லை, சுதந்திர காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சட்டம். அரசு ஊழியர்களுக்கு, ஒரு சாதாரண கடைமட்ட அரசு ஊழியனுக்கு இது செல்லும் என்றால், அரசியல்வாதிகளுக்கு எந்த பிஜேபியாகவே இருக்கட்டும், எத்தனையோ இதில் வந்து மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து ஆட்சி புரிகிறாங்க இருக்காங்க, எத்தனையோ பிஜேபி சேர்ந்த அரசியல்வாதிகள் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் வந்து சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஓகே. யாரையுமே புனிதர்களாக நம்ம வந்து கருதலை. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு வந்து சொன்னது வந்து என்ன, அன்னைக்கு சொன்ன ராகுல் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? இது ட்ரக்கோனியன், அதாவது கொடுங்கோல், இது கொடுங்கோல் ஆட்சி. ஏன் அது மோடினா சரி 30 நாள். நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொன்முடி ஆகட்டும், இவர் ஆகட்டும், இப்போது ஐ பெரியசாமி ஆகட்டும், இடி வந்து ரெய்டு பண்ணுது, 3 நாள்லேயே போய் நீங்கள் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறீங்க தடை. இப்போ இந்த மசோதாவனால யாருக்கு லாபம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கபில் சிபால், சித்தார்த் லுத்ரா, ராஜேஷ் தவான், அபிஷேக் சிங் மனுவி, இதை போன்ற பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இருக்காங்கள்ல உச்சநீதிமன்றத்தில், இவங்களுக்கு தான் லாபம். ஏன்னு கேட்டால் எல்லா அரசியல்வாதிகளும், முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், இங்கே வேணால் பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், திமுக அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் கேஸுன்னா மற்ற இடங்கள்லாம் வந்து இங்கே உள்ள மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள், என்ஆர் இளங்கோ அவர்கள், இந்த மாதிரி இவங்கெல்லாம் மூத்த திறமையான வழக்கறிஞர், இவங்கள யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கபில் சிபல் அங்கேருந்து வர வைப்பாங்க, முகுல் ருத்தோகியை வர வைப்பாங்க, ராஜேஷ் தவ். ஏன் தமிழ் வழக்கறிஞர்களுக்கு உங்கள் கட்சியில் மூத்த வழக்கறிஞர்கள் என்று சொல்லிக்கிற ஒருத்தர் அட்வொகேட் ஜெனரல், ஒருத்தர் ஏதோ ஒரு பதவியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இல்லையா திறமை? அவங்க சொன்னாதானா 40-50? இப்போ இவ்வளோ நாள் 40-50 லட்ச ரூபா வாங்குறான் பாருங்கள், இனிமேல் 1 கோடி வாங்குவான். ஓகே. ஏன்னா 30 நாளுக்குள்ளே, 30 நாள் தாண்டி போச்சுன்னா பதவியிலேருந்து விலகிடுவாங்க. 25 நாளுக்குள்ளே எப்படியாவது பெயில் ரிலீஸ் பண்ணணும். 30 நாள் சிறையில் இருந்தால் தானே. 29ஆவது நாள் வெளியில் வந்துட்டார்னு வச்சுங்க, இந்த மசோதா, இந்த சட்டம் வந்து அங்கே பலிக்காது அல்லவா? அப்போ 29ஆவது நாளுக்குள்ளே எனக்கு எப்படியாவது பெயில் வேணும்னா என்ன, 50 லட்சம் ஒரு நாளைக்கு ஃபீஸுன்றது 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ ஆக போகுது. இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பல ஆயிரம் கோடிகள் சேர்த்து வைத்தவர்களுக்கு 1 கோடி 2 கோடிக்கு வித்தியாசம் இல்லை. இவ்வளோ தான் நடக்க போகுது. இதனால் வந்து அதாவது பெரிய அளவில், ஆனால் என்னவென்றால் ஒரு பயம் இருக்கும். 30 நாள் நம்ம வந்து சிறையிலிருந்து நிர்வாகம், சிறையிலிருந்து எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? கோப்புகள்லாம் சிறைக்கு போகுமா? போகக்கூடாது, அனுப்பக்கூடாது. அப்போது இதை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதில் வந்து யாருக்கு வந்து யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? யாருக்கெல்லாம் மடியில் பயம் இருக்கிறதோ, கனம் இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் வழியில் பயம் இருக்கிறது. இதனால் வந்து இப்போ கூட வந்து சமீபத்தில் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது. அதுக்கு ஏதோ தடை வாங்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? அவர் வீட்டில் கிடைத்த சில ஆவணங்கள், சில வீடியோ ஆவணங்கள், அவருடைய மகள் கூட வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து அது சிக்கினாரா சிக்க வைக்கப்பட்டாரா தெரியாது, ஒரு ரியல் எஸ்டேட் வழக்கு. அது ஒன்றும் இல்லை, வழக்கமாக அந்த டபுள் டாக்குமெண்டேஷன் போட்டு யாரோ ஒருத்தன் பேரில் உள்ள சொத்தை வந்து வேறு யாரோ வந்து வச்சு வாங்கிட்டாங்க இவங்க வகையில் யாரோ. அப்புறம் அந்த உண்மையான ஆள் வந்து என்னோட சொத்துன்னு கேட்டபோது அவனை போட்டு தள்ளிட்டாங்க. இருந்தால் தானே அவன் கேள்வி கேட்பான். அவனை போட்டு தள்ளிட்டாங்க. இது அப்போ நடந்தது. அப்புறம் அதிமுக ஆட்சியின் போது, அப்புறம் பின்னால் ஆட்சிக்கு வந்தபோது, இந்த ஐ பெரியசாமியுடைய மகள் பேரிலும் சேர்த்து எஃப்ஐஆர் முன்னாலேயே போடப்பட்டு, அதாவது அதிமுக ஆட்சியில் போடப்பட்டு விட்டது. ஓகே. ஒரு 10 பேர் பேரில் போட்டாங்க. அதில் அவங்களும் ஒன்று ஏதோ ஒரு A5 A6ன்னு. ஏன்னு கேட்டால் இவங்க சார்பாக தான் நிலம் வாங்கப்பட்டது. அப்போ அந்த கொலை நடந்திருக்கிறது என்றால் அப்போ இவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியாதுன்ற வகையில். அதுக்கப்புறம் அப்போது ஒரு அதிமுக அமைச்சர் ஒருவரிடம் வந்து ஒரே ஊரை சேர்ந்த திண்டுக்கல், இவர் திண்டுக்கல் பெரியசாமி,
திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு அதிமுக அமைச்சரிடம் வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் போய் பேசி ஆவண செய்து அவங்கள மட்டும் எஃப்ஐஆர்லேருந்து வெளியில் எடுத்தாங்க. யார்? ஐபெரியசாமி மகளை. எதனால் இந்த பேச்சு போகிறதுன்னா, அந்த கொலை விஷயத்தில் உட்பட அந்த டிரான்சாக்ஷன், அந்த ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் எது வந்து கொலை வரைக்கும் போச்சோ அது உட்பட இப்போ ஆவணங்கள் சிக்கி உள்ளனன்னு சொல்கிறாங்க. இந்த ஆவணங்களில் பல ஆவணங்கள் சித்தரஞ்சன் ரோடை நோக்கி செல்கிறது. நம்ம பழைய ஞாபகத்தில் சொல்லணும்னா கோபாலபுரத்தை நோக்கி செல்கிறது. அன்றைக்கி கோபாலபுரம்னு சொன்னது இன்றைக்கி கொஞ்சம் பேர் மாறி இருக்கே தவிர இதுவும் ஒரு கோபாலபுரம் எல்லாம் சித்தரஞ்சன் சாலை எப்படி சொன்னாலும் ஒரே அடையாளம் தான். ஓகே. அப்போது அதுவும் வந்து சின்னவரை நோக்கி செல்கிறது என்கிறார்கள். ஓகே. பெரியவரை இல்லை, சின்னவரை நோக்கி. அப்படி சொல்லும்போது தான் உடனடியாக வந்து போய் இவரை பிரதமர் அவசரமாக வந்து 2 தடவை பிரதமர் இங்கே வந்தபோது டிமிக்கி கொடுத்துட்டு ஏதோ காரணமாக பார்க்கல. ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் இருந்தார், அதுக்கு முன்னால் ஒரு தடவை ஊட்டியில் ஏதோ ஒரு கண்காட்சி திறந்து வைக்கிறதுக்காக இருந்தார், பார்க்கல. புரோட்டோகால் வந்து இருக்கணும், நினச்சிருந்தா மாற்றிருக்க முடியும். ஆஸ்பத்திரியில் இருந்ததாவது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கலாம். சரி, அது வந்தது. ஆனால் அவசரமாக டெல்லி போய் பார்த்தாரு. ஓகே. பார்த்ததற்கு காரணம் என்னவென்று இதுவரை வெளியில் வந்து அறிவிக்கப்பட்ட காரணம் என்ன? தமிழ்நாட்டின் சார்பாக நிதி நிலைமை வந்து கோரிக்கையாக முன்வச்சோன்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்தது. ஏங்க இது வழக்கமாக அப்படிதாங்க. எப்போ போய் கேட்டாலும் வைகோவோட பையன் துரை வைகோ கூட பிரதமரை போய் பார்த்துட்டு வந்தபோது என்ன சொன்னார்? ரஷ்யாவில் ஒரே ஒரு தமிழ் மாணவன் அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கான் ரஷ்யாவில். அவனை மீட்க வேண்டும். நீங்கள் நம்புறீங்களா அதை? துரை வைகோ அரசியலுக்கு புதிதாக வந்தவர். ஓகே. பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். இது எவ்வளவு தூரம் நம்புற மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து தமிழக முதல்வர் வந்து பிரதமரை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நிதி ரிலீஸ் பண்ணணும். அதான் நீங்கள் ஏங்க முக்கியமான காவிரியில் தண்ணி வரல, அப்புறம் மீனவர்கள் கைதுன்னா கடிதம் எழுதுறாரு இங்கேருந்து. போஸ்ட் எழுதி இங்கேருந்து அது டெல்லி போகிறதுக்கு முன்னாலாவது. இப்போ நிதி வந்து இப்போ கூட தங்கம் தென்னரசு போய் போன வாரம் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்துட்டு வந்தார் இந்த நிதி ரிலீஸ் பண்ணணும்னு. ஏன் அப்போ அவங்க தான் போய் பார்ப்பா தங்கம் தென்னரசு மீது நம்பிக்கை இல்லையா முதல்வருக்கு? ஏன் வந்து இவர் தனியாக போய் கேட்க வேண்டும்? அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம். வழக்கமாக அப்படி தான் அங்கே போயிட்டு வந்தோம். கச்சத்தீவு மீட்கிறத பற்றி போய் பேசிட்டு வந்தோம், காவிரி இதை பற்றி பேசிட்டு வந்தோம், நிதி பற்றி பேசிட்டு வந்தோம். அது வெளியில் சொல்வது வழக்கமான. உதயநிதி கூட ஒரு தடவை எங்கேயோ என்ன பண்ணார், வெளிநாடு போனார். எப்போ அந்த சனாதன ஒழிப்பு அந்த பிரச்சனை வழக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆகும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு இங்கே தாய்லாந்து எங்கேயோ போனார். எதுக்கு போனார்னு தெரியாது, எதுக்கோ போனார். யூரோப்பா எங்கேயோ தாய்லாந்தெல்லாம் போனார். வரும்பொழுது டெல்லியில் இறங்கி அப்போ கூட எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. திமுக அந்த இது போட்ட டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு போய் பிரதமரை பார்த்தாரு. ஒரு அமைச்சர் என்ற முறையில் போய் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு அமைச்சர்னா ஒரு நாகரிகமான உடையில் போக வேண்டாமா அப்படி. அதாவது ஜீன்ஸு டிஷர்ட் வந்து அவ்வளவு ஏற்புடையது, நாகரிகம்னு சொல்கிறத விட ஏற்புடைய ஒரு உடை அல்ல. வேட்டி கட்டி போய் சட்டை போட்டால் நம்ம தமிழர்கள் யாரையும் கேட்க போகிறது இல்லை. அது இல்லை. எதனால் சொல்கிறேன்னா, இப்போ இது போய் பார்த்ததே இந்த ஐபெரியசாமியை காப்பாற்றுவதற்காக இல்லை. ஐபெரியசாமியை காப்பாற்றணுன்னா வரிசையாக லிஸ்ட் இருக்குது. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜியே காப்பாற்றுறதா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வந்தபோது ஐபெரியசாமிலாம் பின்னால் தான் வருவார். ஆமாம், செந்தில் பாலாஜிக்கு பின்னால் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில். அப்போது இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. என்ன சொல்ல வரோன்னா, இந்த மசோதாவின் மூலம் ஒரு சீர்திருத்தம் நடைபெறுகிறது. ஓகே. 30 நாளைக்கு மேலே வந்து ஒரு குற்றம் செய்துவிட்டு, அதாவது சிறையில் இருந்தால் பதவி தற்காலிக நீக்கம் செய்யப்படும். ஓகே சார், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அரசு ஊழியர்களோடு ஒப்பிட்டு அமைச்சரையும் முதலமைச்சரையும் ஒப்பிட்டு பேசுனீங்க. அதாவது கிளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளர்க்குன்றது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் யாராவது தடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது. அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ அந்த மாதிரி வந்து ஏமாத்துறதுக்கோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பழி வாங்குறதுக்கோ ஒரு சட்டம் இருக்கா?
இல்லை ம். நீங்கள் அரசியல் ஊழியர், அதாவது ஒரு போலீஸ்காரரை தடுக்கிறார்கள், இல்லை ஒரு அரசு ஊழியரை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிறது என்பது வேறு. ஓகே. அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து அவர் பழி வாங்குகிறார் என்று சொன்னால் அதற்கு நிரூபணம் எந்த பக்கத்தில் இருந்தும் சரி அந்த பக்கத்தில் இருந்தும் சரி கொடுக்கவே முடியாது. ம். இப்போ வந்து ஒருத்தர் ஊழல் செய்கிறாருன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. ஓகே. அவர் என்னை பணி செய்ய விடாமல் நான் பணி செய்யும்போது என்னை தொந்தரவு செய்ய வேண்டுமென்றே வழக்கு போட்டிருக்கிறார்னா வழக்கு அப்படி போடலாம், நிரூபணமாக வேண்டாமா? இவர் ஊழல் வாங்கியது சொத்து, ஒருத்தர் வந்து மாதம் வந்து மந்திரி வந்து 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ம். கூட பல இவர் கூட ப. சிதம்பரம் அவர்கள் கூட வந்து அவர் வந்து என்னென்னா எப்படி இவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னு கேட்டால், இல்லை எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், விவசாயம் பண்ணோம். உலகத்திலேயே வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. விவசாயத்திலிருந்து வந்த வருமானம் எவ்வளோ வருமானம்? ஒரு வருஷத்துக்கு 8 கோடி வருமானம். வருஷத்துக்கு 8 கோடி எல்லாம் வருமானம் வரா மாதிரி விவசாயிகள் இருந்தால் தமிழ்நாட்டு விவசாயிகள் எங்கேயோ இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பெரிய அளவில் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளவு ஏக்கர்லன்னு ஒரு கணக்கு இருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு ஏக்கரில் அதிகபட்சம் எவ்வளவு லாபம் வரும்? நெல் பயிரிட்டால் என்ன வரும், கரும்பு பயிரிட்டால் ஒரு கணக்கு இருக்கா? அதற்கு ஒரு விவசாய வேளாண்மை பொருளாதாரம் இருக்கிறது இல்லையா? அதனால 8 கோடி 6 கோடின்னு சொன்னால் இவங்க வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. நிலம் உங்கள் பேரில் அவ்வளோ பேர் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க, பக்கத்து வீட்டு முனுசாமி, ஏற்று வீட்டு குப்புசாமி, பக்கத்து அந்த 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 பக்கத்து கந்தசாமி வீட்டு நிலங்கள்லாம் நாங்கள் தான் விவசாயம் பண்ணோன்னு சொன்னால் ஏங்க, செந்தில் பாலாஜி வந்து டிரைவர் கண்டக்டர்லாம் வந்து அவர்கிட்ட லஞ்சம் வாங்கி போஸ்டிங் போட்டு கொடுத்தாருங்கிறதான் வழக்கு. எப்போ அதிமுக அமைச்சராக இருக்கும் பொழுது. அப்பொழுது வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அங்கே போய் கரூரில் சொன்னார், இங்கே ஒரு மாஃபியா ஒருத்தர் இருக்கார், கொள்ளைக்காரர் அவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த மாதிரி லஞ்சம் வாங்கினார் கண்டக்டர் போஸ்டிங்லாம் இதிலெல்லாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அவரை சிறைக்கு அனுப்புவோம்னாரு. அதே வழக்குக்காக இடி அவரை கைது செய்த போது இது அரசியல் பழிதி இருக்கும் படலம்னு சொல்லி வேற வழக்கு இல்லை, வேற வழக்காக இருந்தால் கூட அது வேற இது வேறன்னு சொல்லலாம். அதே வழக்கு. அப்படி இருக்கும்போது அப்படி சொல்பவர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் எந்த அரசியல்வாதி, நான் கட்சி ரீதியாக சொல்லலை, எந்த அரசியல்வாதியுமே தன் மீது நடவடிக்கை என்றால் என்னை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள். அரசு பணியாளர்கள் வேறு, அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் வேறு. ஓகே. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வேறு, பப்ளிக் சர்வன்ட்ஸ் என்பது வேறு. இது வந்து உச்ச நீதிமன்றமே இது பல தீர்ப்புகளில் குறிப்பிட்டது. இவங்க 2 பேரையும் நம்ம வந்து ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்து விட முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து 5 வருடங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட, 4 வருடங்களோ 5 வருடங்களோ 6 வருடங்களோ, அது எந்த ராஜ்யசபா எம்பியோ லோக்சபா எம்பியோ எம்எல்ஏவோ அதை பொறுத்து. ஆனால் இவன் அப்படி இல்லை. இது ஒரு அவனுடைய 60 வயது வரை, அவனுடைய அந்த ஓய்வு பெறும் வயது வரை. ஸோ இது வேறு அது வேறு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, சாதாரண பெரிய அதிகாரமே இல்லாத ஒரு கிளார்க்குன்னு வச்சுப்போம், ஒரு உதவியாளர் இல்லை பியூன், கடைமட்ட ஊழியர், அவருக்கே அந்த சட்டம் எதனால் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார், போலீஸ் காவலில் இருந்தார்னு. இப்போ சிறையில் 30 நாள் இருந்தால் தார்மீக அடிப்படையில் ஒன்று இல்லையான்னு கேட்குறோம். நீங்கள் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டா இல்லையா அப்படி நான் போகலை. ஓகே. நான் சொல்கிறது வந்து இது. ரெண்டாவது, அன்றைக்கு ராகுல் காந்தி இதை சொன்னபோது அவரை நேர்மையாளர் என்று தலையில் தூக்கி வைத்து ஆடிய அதே காங்கிரஸ், அதே ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து இது வந்து பழிவாங்கும் எண்ணம்னு சொல்கிறீங்களே, அப்போ அன்னைக்கு பேசும்போது உங்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது, இன்றைக்கு என்னவாக இருக்குது, ஏன் மாறிச்சு? ஓகே. ரெண்டாவது, இது வந்து தேர்தலை ரத்து செய்வது எதுவுமே அதில் இல்லையே. இப்போ கூட அமித்ஷாவை கேட்டாங்க, நீங்கள் கூட தான் அவர் கேசி வேணுகோபால் வந்து கேட்டார், 3 மாதம் வந்து நீங்கள் வந்து அந்த குஜராத் வழக்கில் வந்து சிறையில் இருந்தீர்கள். அது அவர் சரியாக பதில் சொன்னார். இருந்தது உண்மைதான், அது ஒரு போலி வழக்கு, பின்னாளில் வந்து அது போலி வழக்கு என்று விடுதலை செய்யப்பட்டேன். ஆனால் அதே சமயம் என்னை கைது செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் என்னுடைய அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு சிறைக்கு சென்றேன். சிறைக்கு சென்று திரும்பி நான் நிரபராதி என்று நிரூபணமான பிறகு மறுபடியும் அமைச்சரானேன். ஓகே, சரிதானே? ஆனால் இது வந்து மாநில உரிமையை வந்து சீர்குலைக்கும் வகையில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. மாநிலத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை கைது செய்து அவருடைய பதவியை இப்போ கெஜ்ரிவால் வந்து அந்த சாராய ஊழலில் ஈடுபட்டார்
அப்படிங்கிறதுக்கு நிரூபணங்கள் இல்லாமலா இது வந்து மோடி வந்து டைரெக்டாக போய் கையில் விலங்கு எடுத்துகிட்டு போய் இந்த தமிழ் சினிமாவில் வரா மாதிரி போய் வந்து ஹீரோ மாதிரி அவர் வந்து போய் கெஜ்ரிவாலை வந்து தரன்னு இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டாராங்களா? இல்லை இல்லை இல்லை. அமித்ஷா போட்டாரா? இல்லை இல்லை. கைது செய்தது யார்? அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை. அது சரி என்று ஏற்றுக்கொண்டது யார்? நீதிமன்றம். அப்போ நீதிமன்றமும் பிஜேபியா? பிஜேபிக்கு எதிராக எத்தனை தீர்ப்புகள்? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே இப்போ ஐபெரியசாமிக்கு தடை வந்ததுன்னு சொன்னால் அது வந்து பிஜேபிக்கு எதிரான தடை அப்படின்னு நீங்கள் அப்போ மட்டும் பிஜேபி இல்லை. அப்போ மாநில உரிமைக்காக. அப்போ ஒரு மாநிலத்தில் அமைச்சராக இருந்தால் அவர் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு அர்த்தமா? எந்த மாநிலமாக இருந்தாலும் அது நியாயம் இல்லை. மத்திய அரசில் ஒரு ஊழல் செய்தாலும் ஒரு அமைச்சர் இதே சட்டம் தான், இதே மசோதா தானே வரணும். ஆக மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன உரிமைகள் பறிக்கிறார்கள்? சிறைக்கு அனுப்புவது வந்து நீ சிறைக்கு போய் பிணை வாங்குவதற்கு உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போவதற்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, ஏங்க சாதாரண குடிமகன்னா இன்றைக்கி வந்து அவன் ஃபைல் பண்ணான்னா ஒரு கேஸ் வர்றதுக்கு 1 மாதம் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹைகோர்ட்லேயோ. ஒரு அரசியல்வாதி வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கோர்ட்டில் இங்கே உட்காந்துட்டு மெட்ராஸில் உட்காந்துட்டு டெல்லியில் ஃபைல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. மறுநாள் காலையில் 10:15 வந்து விசாரிக்கப்படுகிறது. எடுக்குது. எல்லா பாமர மக்களுக்கும் நடக்குது அது? இல்லை. நீங்களோ நானோ இல்லை நம்மை போல உள்ள பாமர மக்களோ நடத்த முடியுமா? உயர் நீதிமன்றத்திலோ இல்லை கீழமை நீதிமன்றங்களில் முடியுமா? ஒரு சிவில் கோர்ட்டில் பண்ண முடியுமா? நாளை காலையில் எனக்கு ஹியரிங் வரணும், நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு பெடிஷன் கொடுக்குறேன், 6 மணிக்கு கொடுக்குறேன், முடியுமா? சார் இது முதல்ல நீங்கள் பெடிஷன் போட்டு ஃபைல் பண்ணி அது பண்ணி அப்புறம் ரிஜெக்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகி அதில் வந்து கேள்விகள் கேட்டு கொரிஸ் வந்து அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 15 நாள் ஆகும் சார். 1 மாதம் கூட ஆகலாம். ஒரு அந்தந்த வரக்கூடியது அந்த ஆவணங்களை பொறுத்து. அது எப்படி வந்து அரசியல்வாதிகள் என்றால் மட்டும் வந்து நான் சொல்வது வந்து திமுகன்னு மட்டும் சொல்லலை. அரசியல்வாதிகள் என்றால் மட்டும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கோர்ட்டு மூடுனதுக்கு அப்புறம் வந்து ஃபைல் பண்ண பெடிஷன் கூட மறுநாள் காலையில் 11 மணிக்கு விசாரிக்கப்படுகிறது. அப்போ என்ன இந்த நாட்டில் அரசியல்வாதி இதில் பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, திமுக இல்லை, அதிமுக இல்லை, நான் வித்தியாசப்படுத்தவில்லை. அது என்ன அரசியல்வாதிகளுக்கென்று ஒரு நீதிமன்றம், ஒரு சட்டம், பாமர மக்களுக்கென்று ஒரு சட்டமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, 30 நாள் நீ ஜெயிலில் இருந்தால் அந்த ஜெயிலில் இருக்கும்போது உன்னுடைய பதவிக்குண்டான பணிகளை நீ செய்ய முடியாது, நிர்வாகம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க தப்பு? ஒரு ஆளை பிடிச்சி ஒரு கம்பெனியில் இருக்கார், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவரை ஜெயிலில் போட்டாங்க. கம்பெனிலேருந்து அவருக்கு நிறைய வேலை இருக்குது, இங்கே ஃபைல்லாம் கைது போடணும்னு சொல்லி கம்பெனி ஃபைலை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமா? அவர் அங்கிருந்து கொண்டு தன்னுடைய கம்பெனியை நிர்வாகத்தை கவனிக்க வந்து சட்டம் துணை போகிறதா? ஏதோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டார், பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அவர் ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கார். அவருடைய பதவியுடைய நிர்வாகத்தை அவர் சிறையில் இருந்து கொண்டு செய்ய முடியுமா? ஓகே, இல்லை முடியுமா? கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது என்ன நீங்களே கேள்வி கேட்டுருப்பீங்க, நான் பதில் சொல்லணுமா? முடியாது சார். முடியாதுல்ல? ஏன் நிர்வாகம் பண்ண முடியாதுங்க சார்? ஏன் பண்ண முடியாது சொல்லுங்கள்? சிறையில் இருக்கிறப்ப பண்ண முடியாதுங்க சார். முடியாதுல்ல? கண்டிப்பாக சார். அப்புறம் அரசியல்வாதிக்கு மட்டும் அந்த 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 அது எதற்காக அந்த சலுகை? அவ்வளோதான் இந்த மசோதா. ஓகே சார். சாதாரண பாமர மக்கள் அரசு ஊழியனுக்கு பண்ண முடியாது, தனியார் கம்பெனியில் இருக்கிறவனுக்கு பண்ண முடியாது, பாமர குடிமகனுக்கு வந்து பண்ண முடியாது. ஆனால் அரசியல்வாதிக்கு மட்டும் அச்சோ இதில் அரசியல் இருக்கிறது. என்ன அரசியல் இருக்கிறது சார்? இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார். இது வந்து மடை மாற்றும் வகையாக வந்து செய்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் இந்த பீகாரில் வந்து போயிட்டு இருக்கு, வாக்குரிமை யாத்திரைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அதை முன்னெடுத்து பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மடை மாத்த செஞ்சுட்டாங்க. சரிங்க, போன தடவை வந்து யாத்திரை போனார். அவர் யாத்திரை போய் எத்தனை மாநிலத்தில் ஜெயிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த இமாச்சல பிரதேசத்தில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில் 3 இடத்துலையும் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சுது. ஒரு சமீபத்தில் 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் அந்த மாதிரி மாநில அரசில். அதோடைய ரகசியம் என்ன தெரியுமா? 3 இடத்துலையும் ராகுல் காந்தி பிரச்சாரமே செய்யலை. செஞ்சிருந்தாருன்னா ஒரு கால் ஜெயிக்காமல் போயிருக்கலாம். போன தடவை அந்த யாத்திரை போனார் இல்லை நாடு முழுக்க, அதுக்கப்புறம் தானே அரசியல் 2024 வந்தது. எவ்வளோ சீட் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ? 235, 240, 240, 572 பாராளுமன்றத்து சீட்டில் 52 சீட்டு வந்துச்சு காங்கிரஸுக்கு. காங்கிரஸோடைய கூட்டணி கட்சிகளை விட்டுருங்க, காங்கிரஸுக்கு 52 சீட்டு. எதுக்குங்க வந்து யாத்திரை போனோம்?
அப்போது அவர் யாத்திரை போவதை மடைமாற்றம், நீங்கள் எத்தனை தடவை யாத்திரை போனாலும் இதான், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ யாத்திரை போகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ 52 42 32 ஆக போகுது சார். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் மடை மாத்துறீங்களோன்ற ஒரு அதில் ஒரு நிமிஷம். அந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிரில் வந்து அவர் எந்த டேட்டா கொடுத்தாரு, புள்ளி விவரங்கள் 2 விஷயம் கொடுத்தாரு. ஒன்று மகாராஷ்டிரா தேர்தலில் சமீபத்தில், அதாவது போன தடவை ஒரு 1.5 வருஷம் முன்னால் அவங்க 1 வருஷம் முன்னால் ஜெயிச்சாங்களே, அதில் இத்தனை போலி வாக்காளர்கள் 49,000 ஏதோ ஒரு போலி வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு ஒரு டேட்டா கொடுத்தாரு. அப்புறம் கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டமன்றத்தில் ஜெயித்தது, ஆட்சி அமைத்தது. அதற்கு முன்னால் இருந்தது பாஜக ஆட்சி. அப்போது நீங்கள் கர்நாடகாவில் சட்டமன்றத்தில் அந்த 2024 பாராளுமன்றத்தில் ஒரே ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பாஜக ஜெயித்தது. பாஜக ஜெயித்ததில் அங்கே நிறையா ஃபேக் ஓட், அதாவது போலி வாக்காளர்கள் இருந்தார்கள் சொன்னார்கள். அந்த கர்நாடகாவுடைய அமைச்சர் ஒருவர் ராஜண்ணா என்பவர், அவர் ரொம்ப நியாயமாக கேள்வி கேட்டார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 2023 நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் நம்ம காங்கிரஸ். ஓகே, வழக்கமாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை யார் சரி செய்வது, சரிபார்ப்பது என்றால் மாநில அரசு, அந்தந்த மாநில அரசுகள் தான் சரிபார்க்கிறது. இப்போ 2024 கர்நாடகாவில் பாராளுமன்ற தேர்தல் வந்திருந்தது. அப்போ 2023 யார் அரசு ஆட்சியில் இருந்தது? காங்கிரஸ் அரசு. சரிபார்க்க வேண்டியது யாரு? காங்கிரஸ் அரசு. ஓகே. அப்போ அந்த ராஜண்ணாங்கிறவர் கேட்டார், நம்ம தானே ஆட்சியில் இருந்தோம், அப்போ அதில் போலி வாக்காளர்கள் இருந்தாங்க, அது சரி செய்யவில்லை என்றால் அது நம்மை நாமே குற்றம் சொல்வதாக தான் கேட்டார். உடனே அவரை பதவி விலக சொல்லிட்டாங்க. அவர் ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர் ராஜண்ணா. சித்தராமையாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக கருதப்பட்டவர். அவர் ரொம்ப நியாயமாக கேட்டார், என்னையா பைத்தியகாரத்தனமாக பேசுறீங்க, நம்ம தானே அந்த வேலையை செய்யணும். அப்போ அந்த வேலை 49,000 ஏதோ ஒரு 49 எவ்வளோ ஆயிரமோ போலி வாக்காளர்கள் என்றால் அதை சரிபார்க்க தவறிய குற்றம் அப்போ நம்ம பேரில் தானே வரும். நீங்கள் நம்மளே மல்லாக்க பார்த்துட்டு எச்சு துப்புற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சுட்டி காட்டினார். ஆனால் அது பப்ளிக்காக சுட்டி காட்டிட்டாரு, அவர் அமைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்தது மகாராஷ்டிராவில் நடந்ததுன்னாரு. அப்போ சொல்லும்போது ராகுல் காந்தி என்ன சொன்னார், அந்த வருடத்தில் 4.5% என்னமோ வாக்காளர்கள் அதிகமாகிருக்காங்க மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி ஜெயித்த போது. இதிலிருந்தே தெரியவில்லையா, 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்னால் உள்ள வருஷத்தை விட வாக்காளர்கள். அப்படின்னா இதில் ஏதோ போலி. அதுக்கு முன்னால் உத்தவ் தாக்கரேயோட சேர்ந்து இவங்க கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, அதுக்கு முன்னால் உள்ளதோட கம்பேர் பண்ணி பார்த்தா 4.71% இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன வாக்காளர் தொகை. ஆக ஒரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுது அந்த வருடங்களுக்கு பிறகு ஒரு 4%, 5% வாக்காளர்கள் மக்கள் தொகை அதிகமாகிறது, இறப்பு தொகை கம்மியாகிறது. நம்ம இதில் ஒரு சிஸ்டம் என்ன தவறான ஒரு சிஸ்டம் இன்றைக்கி இருக்குது பொதுவான தேசிய அளவில்னா, ஒரு செத்து போயிட்டவன் வீட்டிலேருந்து கொண்டு போய் செத்து போயிட்டாருன்னு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்காத வரைக்கும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கும். இல்லைன்னா எப்படி தெரியும் அவங்களுக்கு? இதற்கு காரணம் என்ன? ஒரு ஆதார் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னா இந்த ஆதார் கார்டையும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டையும் இணைக்கணும். நீங்கள் டெத் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு வாங்கினீங்கன்னா, ஆதார் கார்டை கொடுத்து வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டர் லிஸ்ட்டில் டெலீட் ஆகணும். இப்படி ஒரு அமைப்பு நமக்கு நாடு முழுக்க இருந்தால்தான் இந்த இவைகளை ஏதோ இவர்கள் போலி அவர்கள் போலி என்பது இந்த குளறுபடிகள் இருக்கும். நீங்கள் வீடு இருக்குது, நீங்கள் ஒரு வீடு குளத்தூரில் இருக்கீங்க, முதல்வர் தொகுதியில் இருக்கீங்க, அங்கேருந்து சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொன்னேன், துணை முதல்வர் தொகுதிக்கு வரீங்க, சேப்பாக்கு வீடு மாற்றி வந்துடுறீங்க. வந்தவுடனே இங்கே உள்ள ஆதார் கார்டை மாற்றிடுவீங்க. இந்த புது ஆதார் கார்டை வச்சு இங்கே ஓட்டர் ஐடியில் வாங்கிடுவீங்க. பழைய ஓட்டர் ஐடி அங்கே அப்படியே இருக்குது, அது இன்னும் மாறலை. அப்போ உங்களுக்கு 2 இடத்துல ஓட்டு உரிமை இருக்குது. இது தவறு, தார்மீக அடிப்படையில் தவறு. ஆனால் நீங்களாக சென்று அதை ரத்து செய்யாத வகையில் அதை அரசே ரத்து செய்வதற்கு வாய்ப்பில்லை. எப்போ வாய்ப்பு இருக்கும்? நீங்கள் இங்கே போய் எனக்கு ஓட்டர் ஐடி வேணும்னு கேட்கும் பொழுது உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணி பார்த்து
அப்போ ஏற்கனவே அங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை ரத்து செய்து அதை மாற்றி தருவது. அப்போ இந்த ஆதாரோட எல்லாத்தையும் லிங்க் பண்ணாதான் இந்த குளறுபடிகள் சரியாக முடியும். நமக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆதார் என்பது கட்டாயம் இல்லை என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறதே. நான் உச்சநீதிமன்றம் தவறு என்று சொல்லவில்லை. சில விஷயங்களில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ மற்ற நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, சிங்கப்பூருக்கு போகிறீங்க, ஒரு ஐடின்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஐடியை வச்சுட்டு நீங்கள் யாருன்னு உங்களுடைய ஜாதகத்தையே கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து அடுத்த ஒரு நிமிஷத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இருக்கா? பங்களாதேஷை சேர்ந்த இத்தனை கோடி பேர் இங்கே ஆதார் கார்டு வாங்கியிருக்கான்றாங்க. அது தார்மீக ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? அது சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ யதார்த்த ரீதியாகவோ பங்களாதேஷில் குடியுரிமை பெற்றவனுக்கு இந்தியாவில் ஓட்டர் லிஸ்ட்டில் அவன் எப்படி அவன் இருந்து இங்கே ஓட்டு போடுறானா? அவன் மம்தாவுக்கு ஓட்டு போடுறானா, திமுகவுக்கு போடுறானா, பிஜேபிக்கு போடுறானா? நான் அதை பற்றி பேசலை. அவன் ஓட்டு போடுவதே தவறு அல்ல. அவனுக்கு இங்கே ஓட்டுரிமை பிழைப்புக்கு வரதே அவன் முறையாக வந்திருந்தால்தான் அவனுக்கு பிழைக்குது. அவன் முறை இல்லாமல் சட்டவிரோதமாக வந்திருந்தால் உங்கள் வேலையோ என் வேலையோ தானே அவன் செய்கிறான். இங்கே உள்ள ஒரு இந்தியனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலையை தானே அவன் எடுத்துக்கொள்கிறான். இதை போன்ற நமக்கு குளறுபடிகள் இருக்கின்றன. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்கு. அந்த வகையில் அதாவது இந்த மசோதா ஏதோ எதிர்க்கட்சிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால் இது ஏன் நீதிமன்றம் இதையே சொல்லிச்ச செந்தில் பாலாஜி விஷயத்தில்? அப்போ நீதிமன்றம் பிஜேபி நீதிமன்றமா? எத்தனை தீர்ப்புகள் பிஜேபி அரசுக்கு எதிராக வந்திருக்கிறது, ஈடிக்கு எதிராக. நீங்கள் ஈடி தான் பிஜேபியுடைய ஒரு அணிதான் சொன்னால் ஈடிக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கல. நீங்களே சொன்னீங்க 30,000 ரூபா வந்தது ஆகாஷ் பாஸ்கர் கேஸில் வந்தது. அப்போ ராபின்சனுடைய கருத்து பிரகாரம் நீதிமன்றம் திமுகவை சார்ந்த நீதிமன்றமா? நீதிபதி திமுகவை சேர்ந்தவரா? ஒரு காலத்தில் சேர்ந்தவராக இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க நீதிபதிகளில். திமுக வழக்கறிஞர்களாக இருந்து நீதிபதிகளானவர்கள் இருக்கிறார்கள். இதே மாதிரி எல்லா கட்சிகளையும் இருப்பாங்க. 1972 பஹ்ருல் இஸ்லாம்னு ஒருத்தர், அவர் காங்கிரஸ்காரர். அவர் மேல் சபையில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். திடீர்னு ஒரு நாளைக்கு 1972னா இந்திரா காந்தி காலம், அவர்கள் இருந்த பீரியடில், பவரில் இருந்த பீரியடில் திடீர்னு அவரை கூப்பிட்டு, நீங்கள் அவர் சட்டம் படித்தவர், நீங்கள் ஹைகோர்ட்டு ஜட்ஜு அப்படின்னு சொல்லி அவர் ஜட்ஜ் ஆக்கிட்டாங்க. முத நாள் வரைக்கும் ராஜ்யசபா எம்பி, சாயந்தரம் ரிசைன் பண்ணார். மறுநாள் காலை 10 மணிக்கோ 11 மணிக்கோ அவர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிவிட்டார். காங்கிரஸில் ராஜ்யசபா மெம்பராக இருந்தவர். சரி, அங்கே ஏதோ ஒரு சில வருடங்கள் பார்த்து ஓய்வு பெற்று விட்டார். உயர் நீதிமன்றத்திலலாம் 60 வயசோ 62 வயசோ ஓய்வு பெறும் வயசு. உச்ச நீதிமன்றத்தில் 65. ஓய்வு பெற்று சில மாதங்கள் கழிந்து விட்டன. திடீர்னு ஒரு நாள் அவரை கூப்பிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிட்டாங்க. இங்கே இருக்கும்போதே இங்கேருந்து ப்ரமோட் பண்ணி அங்கே போனால் அது வேற. முடிஞ்சு ஓய்வு பெற்று வீட்டுக்கு போயிட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதியாக. பல மாதங்கள் கழித்து உச்ச நீதிமன்றம், அதாவது விதிகளை மீறி அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமித்தார்கள். அதையும் முடிச்சிட்டார். 65 வயசு முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு பீரியடில் முடிஞ்சு போனார் பாருங்க. ஒரு மாதத்துக்குள்ளே மறுபடியும் காங்கிரஸில் ராஜ்யசபா மெம்பர் பஹ்ருல் இஸ்லாம். எடுத்து பாருங்க ஆவணங்கள். இதை எப்படி ஏற்றிக்கொள்வது? நான் காங்கிரஸுங்கிறதுனால சொல்லலை, இது பிஜேபியாக இருந்தாலும் இது தவறு தான். முத நாள் வரைக்கும் ஏதோ ஒரு படத்தில் எம்ஆர் ராதா நடிகவேல் எம்ஆர் ராதா சொல்வார், 25 வருஷமாக இப்போ அவன் காசு வாங்கிட்டு பொய்யே சொல்லிட்டு திரிஞ்ச வக்கீல் திடீர்னு அவனை ஒரு நாளைக்கு நீதிபதி ஆக்கிட்டேன்னா அன்னிலேருந்து அவன் உண்மை பேசுவான்னு எப்படியா எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு சினிமாவில் கேட்பார். நியாயமான ஒரு விஷயம். அது மாதிரி முத நாள் வரைக்கும் காங்கிரஸில் எம்பி, மறுநாள் காலையில் அவர் நீதிபதினு போனால் அவர் ரொம்ப நேர்மையாக அப்படியே நடுநிலையாக இருப்பார்னு எதிர்பார்க்குறீங்க. அவர் ஓய்வு பெற்று வீட்டுக்கு போயிட்டார். பல மாதங்கள் கழித்து உச்ச நீதிமன்ற விதி மீறி அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்கிட்டீங்க. சரி, அதுவாவது முடிஞ்சது. அவர் அதை முடிச்சுட்டு போகிறாரு. முடிச்சுட்டு போகும்போது மறுபடியும் அவரை காங்கிரஸில் ஆக்குறீங்க.
ஆனால் தான் வந்து நம்ம நாட்டில் வந்து சட்டங்கள் வந்து பல விஷயங்களில் இன்னும் பலவீனமாகவே இருக்கின்றன. ஓகே சார். இப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லை அது மாதிரினா இவர்கள் வந்து ஆயுள் காலத்தில் எந்த கட்சியிலையும் சேரக்கூடாது ஓய்வு பெற்ற பிறகு. அப்புறம் சட்டம் வரணும். பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே. ஏனென்றால் அப்படி இல்லை என்றால் என்ன ஆகும்னால் அப்போ இப்போலேருந்து அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு ஓய்வு பெறுவதற்கு 2 வருஷம் முன்னாலேருந்தே அப்படியே வந்து மெதுவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. காங்கிரஸில் பேசலாமா, பிஜேபியில் பேசலாமா, எங்கே பேசுனா சரியாக இருக்கும்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசி முடிஞ்சோடனே அங்கே போய் எம்பி ஆகலாம், அங்கே போய் ஏதோ ஒரு பதவி வாங்கலாம். இது அப்போது அவர்கள் அந்த அந்த 2-3 வருடங்களில் அவர்கள் கொடுக்கும் தீர்ப்புகளில் என்ன நேர்மை இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ஸோ இதுதான் இந்த மசோதா என்னை பொறுத்தவரை. இப்போ சீமான் கூட அதை வரவேற்றிருக்கார். ஆமாங்க சார். அது வந்து வரவேண்டிய ஒரு. இதை மட்டும் வரவேற்கல. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரிப்பீங்களா, சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரிப்பீங்களான்னு கேட்டதுக்கு அது பெரியவங்க விளையாட்டு. இருந்தாலும் திமுக சொல்கிற வார்த்தை வந்து சரியான வார்த்தை கிடையாது. இவர் ஆர்எஸ்எஸ் காரரு, இவர் பாஜக காரர்னு சொல்கிறது சரியான வார்த்தை கிடையாது. அதுக்கு எதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நாடு நாடாக போய் கனிமொழி பேசுனீங்கன்ற மாதிரியும் பேசியிருக்காரு சார். அது ஒன்று. 1998 கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகும். ஓகே சார். அங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கே வாஜ்பாய் வந்து பிரதமராக இருக்காங்க. ஆமாம். அங்கே வந்து திமுக ஊழல் அதிகமாக இருக்குது, திமுக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், ஆர்டிகிள் 356 பிரகாரம் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா கேட்குறாங்க. யாரை? பிரதமர் வாஜ்பாயை, மத்திய அரசை கேட்குறாங்க. அவர் மாட்டேன்னு சொல்கிறார். இந்த ஆர்டிகிள் 356 வந்து ரொம்ப அபூர்வமாகத்தான் அதில் கை வைக்கணும். அரசியல் காரணங்களுக்காக அப்படி வந்து காங்கிரஸ் ஆண்ட சமயத்தில் நேரு பீரியட்லேருந்து அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வரைக்கும் மன்மோகன் சிங் வரைக்கும் 72 முறையோ 70 முறையோ ஏறத்தாழ 70 முறை வந்து கலைக்கப்பட்டிருக்கின்றன ஆர்டிகிள் 356 வைத்து. மோடி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கூட கலைக்கப்படவில்லை. எதற்காக இதை சொல்கிறேன்னா, அந்த ஆர்டிகிள் 356 உண்மையிலேயே அவசியம் இருந்தால் ஒழியில் கை வைக்கக்கூடாதுங்கிறதுல வாஜ்பாய் மிக மிக ஒரு நேர்மையான நேர்த்தியானவர். அதனால் வந்து முடியாதுன்ட்டார். இந்த அம்மா கோச்சிக்கிட்டு வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிடுச்சு. நம்பிக்கையில்லா இது ஓட்டு வந்தபோது ஒரு ஓட்டில் வந்து தோற்று போச்சு வாஜ்பாய் அரசு. உடனே வந்து திமுக போய் பாஜகவுடன் கூட்டணி. அப்போ தான் வந்து கம்யூனிஸ்ட் அருணன், அவர் கூட கொஞ்சம் வித்தியாசமாக பேர் சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த அருணன் வந்து அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து கருணாநிதி அவர்கள் என்ன பேசினார்? இது பண்டாரங்களின் கட்சி, எது? பாஜக மதவாத கட்சி, ஆர்எஸ்எஸ் என்பது அப்படின்னு சொல்லி அது விமர்சனம், கடுமையாக விமர்சனம். ஒரே மாதம் ஜெயலலிதா வந்து ஆதரவு வாபஸ் வாங்கி திமுக கூட்டணி போய் பாஜகவோட 1999 பண்டார கட்சி என்ன சொல்றாரு கருணாநிதி ஐயா? பாஜக மதவாத கட்சி என்று சிலர் விமர்சனம் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் விமர்சனம் செய்தா போன மாதம் நீங்கள் அருணனோட புத்தக விழாவில் சொன்னீங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆர்எஸ்எஸ் மிகவும் சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இயக்கம், ரைட்டு. அப்போ வந்து 4 பேர் வந்து நிற்கிறாங்க பாராளுமன்ற தொகுதியில். கோவை தொகுதியில் நின்றவர் யார் தெரியுமா? இன்றைக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன். அதுவும் வந்து எதிர்ப்பக்கம் நல்லக்கண்ணு அவர்கள் நின்றார்கள். நான் சிபி ராதாகிருஷ்ணனை பற்றி வந்து எனக்கு அவ்வளவாக அறிமுகம் கிடையாது. நல்லக்கண்ணு அவர்களுக்கு நான் தான் என்னுடைய தமிழக அரசியல் பத்திரிகையை அவர் கையால் தொடங்கி வைக்க வேண்டும் என்று அவரை தொடக்கம் செய்ய வைத்தேன். ஏனென்றால் நேர்மையான எளிமையான ஒரு அரசியல்வாதி, உண்மையான கம்யூனிஸ்ட் என்பதால். இன்னைக்கு 100 வயசாயிடுச்சு. அவர் பஸ்ஸில் தான் போவார், அவர் பையன் காரில் கூட ஏற மாட்டார் அவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவர் கையால் நாம் வந்து பத்திரிகை தொடங்கணும்னு தமிழக அரசியல் 2008 நல்ல கண்ணு தோற்கடிக்கப்பட்ட. அது ரைட்டு, அரசியலில் வெற்றி தோல்வி தேர்தலில் வந்தது. அந்த 4 பேரில் சிபி ராதாகிருஷ்ணன் ஒருவர். அந்த 4 பேருக்காகவும் பாஜகவுக்காக போய் பரப்புரை செய்தது கனிமொழி அம்மையார் உட்பட திமுகவினர். அப்போ உங்களுக்கு அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியாதா? இல்லை அதுக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸில் சேர்ந்தார் அவர். அன்னைக்கு கூட்டணி அரசு வச்சுருந்தீங்களே, முரசொலி மாறன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனபோது நியூயார்க்கில் போய் 1 வருஷம் இலாகா இல்லாத அமைச்சராக அவர் கிட்டத்தட்ட கோமாவில் இருந்தார். 1 வருஷமும் மத்திய அரசின் செலவில் அவருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டது.
ஏன் அந்த குடும்பத்தில் பணம் இல்லையா? ரொம்ப ஏழையா அவங்க? அப்பெல்லாம் இந்த பாஜக அரசு வந்து இனித்தது. பாஜக அரசு வந்து மதவாத கட்சி இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து அனுசரணையாக, உங்களுக்கு உதவியாக, உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பொழுது இதே கனிமொழி அம்மையார் வந்து அப்போ போய் பரப்புரை செய்தார்களே. யாருக்கு? சிபி ராதாகிருஷ்ணன் உட்பட 4 பேருக்கு. அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா? ரெண்டாவது, அது என்ன தமிழர்னா உங்களுக்கு பிடிக்காது. நான் சொல்றது தமிழர்னா தமிழர், திராவிடர் வேறு தமிழர் வேறு, அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். ஓகே. மூப்பனார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பிரதமராகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அவர் தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு 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 சூழ்நிலையில் ஒரு காலத்தில் இருந்தார், ஒரு ஒரு காலகட்டத்தில். அப்பொழுது மூப்பனார் அவர்கள் டெல்லிக்கு சென்று ஒரு பிரதமராக வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தபோது அதை தடுத்தது, அதை வந்து ஆதரிக்க மாட்டேன் என்று ஆதரிக்க மறுத்தது திமுக, கருணாநிதி தலைமையிலான திமுக. சரி, அப்துல் கலாம் அவர்கள் உலகமே போற்றிய அணுசக்தி விஞ்ஞானி, எந்த சர்ச்சைக்கும் உள்ளாகாதவர், எந்த கட்சி சார்பும் மற்றவர். அதே மாதிரி சிறுபான்மையினர், அதே சிறுபான்மையினர் ஆனாலும் தன்னை சிறுபான்மையினர் என்று அப்படி ஒரு அந்த சலுகையை எந்த இடத்திலும் வந்து சொல்லி காட்டாமல் பயன்படுத்தாதவர், நேர்மையானவர். அவரை வந்து 2வது தடவை வந்து ஜனாதிபதி ஆக்கணும்னு சொன்னபோது அதை எதிர்த்தது திமுகவும் தலைவர் கருணாநிதியும் தான். இல்லைன்னா அவர் ஆயிருப்பார். கலாம் என்றாலே கலகம் அப்படின்ற வார்த்தையை கூட சொன்னார். ஆமாம், இவங்க எப்படி தான் எந்த அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை 1952 நார்த்து மும்பை சென்ட்ரல் அங்கேயும் அவருடைய உதவியாளரை வைத்தே அவர் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு சார்பாக நின்றார் அம்பேத்கர். அவரை எதிர்த்து ஜோஜுலுக்கர் என்னமோ ஒரு பேர், ஒரு மராட்டியர், அவர் வந்து அவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர். அவரும் வந்து பட்டியலினத்தவர், ஆனால் வேறு ஜாதி. இப்போ நம்ம வந்து பறையர் வேறு, தேவேந்திர குல வேளாளர் வேறு, அது மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி அந்த ஜாதி அதிகமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதனால் அந்த அவருடைய உதவியாளராக இருந்தவரை அவருக்கு எதிராக நிற்க வைத்து அம்பேத்கரை தோக்க அடித்த கட்சி காங்கிரஸ். மறுபடியும் 54 பந்தாரான்னு ஒரு இடத்துல அவரை மறுபடியும் தோற்கடித்தாங்க. அப்பொழுது ஜனசங்கம் போன்றவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவரை மறுபடியும் வந்து மேல் சபையில் உறுப்பினர் ஆக்கினார்கள் என்று சொல்வார்கள். ஜனசங்கம் தான் அவரை அப்படி ஆக்கிச்சுன்னு சொல்ல, ஜனசங்கம் உட்பட பலர் வந்து அம்பேத்கருடைய அவருடைய 32 பட்டப்படிப்புகள் படித்தவர்கள், பெரிய மேதை, சட்ட மேதை. அப்படிப்பட்டவரை வந்து தோற்கடித்து உட்கார வைக்கக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறு சிறு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செய்தபோது அதில் ஜனசங்கமும் ஒன்று என்று ஒரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட அம்பேத்கர் தோற்கடித்த கட்சி காங்கிரஸ். திமுக வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிறோம். விடுதலை சிறுத்தை திருமாவளவன் உட்பட வந்து அதே திமுக காலடியில் தானே விழுந்து கிடைக்கிறார்கள். அம்பேத்கரை தோற்கடித்த காங்கிரஸுடன் தானே விழுந்து கிடைக்கிறார்கள். அதே மாதிரி ராஜீவ்காந்தியை கொன்றது திமுக தான். அதாவது திமுகவுடைய உதவியில் தான் வந்து ராஜீவ்காந்தி கொலை நடந்தது என்று திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் கூட்டணியில் இருக்காங்க? அதே திமுகவும் காங்கிரஸும். ஸோ அந்த அரசியலில் வந்து யாருக்கும் வெட்கம் இல்லை. அந்த மாதிரி வரும்பொழுது இவங்க கனிமொழி என்ன சொல்கிறாங்க, வந்து அவர் ஆர்எஸ்எஸ்காரர். இவர்களுக்கு எப்பவுமே வந்து நீங்கள் அந்த சுதர்சன் ரெட்டி என்பவர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவர் வந்து கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. ஏதோ ஒரு மதத்தவர், இந்தியாவில் இருந்தால் இந்தியாவில் உள்ள ஏதோ ஒரு மதத்தில் இருக்க போகிறார், அது பற்றி இல்லை. அவர் வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆனால் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர் வந்து நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். அவருடைய தீர்ப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போபால் கேஸ் அந்த இது நடந்தது இல்லையா, பல லட்சம் பேர் பார்த்து, அதில் அந்த வாரன் ஆண்டர்சன் என்பவரை அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு, அந்த யூனியன் கார்பைடுடைய தலைவர், அத்தனை லட்சம் பேர் வந்து இறந்தான்னா அந்த நிறுவனத்தின் தலைவர் தானே பொறுப்பு. இது பொதுவாக வந்து நிர்வாக பொறுப்பு. அவர் தான் வந்து கேஸை திறந்து விட்டாருன்னு நம்ம சொல்லலை. ஒரு குற்றம் நடந்தது என்றால், இந்த மாதிரி ஒரு குற்றம்
முதல்ல யாரை பிடிப்பாங்க? ஒரு பட்டாசு ஆலையில் விபத்து நடக்குது சிவகாசியில், ஓனருக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ ஓனர் தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். அது சொல்லக்கூடாது, அது ஒரு அங்கே ஒரு அந்த விபத்துக்கு காரணம் வேறு ஒரு பணியாளராக கூட இருக்கலாம். ஆனால் ஓனரை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி அந்த வாரன் ஆண்டர்சனை தனி விமானத்தில் அனுப்பி வைத்தது அன்றைய காங்கிரஸ் அரசு. யார்? லட்சக்கணக்கான இந்தியர்கள் சாவறது செத்து போனது மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டது. அந்த 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 அதை அந்த அந்த ஊரில் போபாலில் இருந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட இதில் வந்து லோக் ஆயுக்தாவில் வந்து அவரை போட்டாங்க. யார்? இந்த சுதர்சன ரெட்டியை. அந்த ஓய்வுக்கு பிறகு கோவாவில் வந்து அயனோர் ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்தது. இந்த இரும்பு தாதுல எல்லாருக்கும் தெரியுது நடந்திருக்குன்னு. லோக் ஆயுக்தால் என்ன பண்ணார்? அது சம்மந்தப்பட்டவர்களை விடுதலை செய்தார். அப்பொழுதே அவர் பேர் வந்து விமர்சனம், அவர் பணம் வாங்கி கொண்டு தான் இதை வந்து செய்திருக்கிறார். இல்லைனா இவ்வளவு வெளிப்படையாக ஆவணங்கள் இருக்கும் பொழுது, ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அதை வந்து எப்படி பண்ணார்னு. அதே மாதிரி ஒரு 950 பேர் கேரளாவில் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். மதம் என்கிற பெயரில் ஏதோ ஒரு டிவைன் ஏதோ ஒரு சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர், அந்த 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 மத அமைப்பு வந்து இளைஞர்களை பயன்படுத்தி அவர்களை கொண்டதாக ஒரு 950 இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு வழக்கு. அதில் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு வைத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆமாம் அவர்கள் குற்றவாளிகள், அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக 12 பேரோ 16 பேரோ எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டார். இப்படி அவர் பேர் பல விமர்சனங்கள் உண்டு. சரி, அதாவது ஒரு நீதிபதி என்றால் அவர் பல வகையான தீர்ப்புகள் வழங்கியிருப்பார். அதில் பல தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உள்ளாகும். இந்த பக்கம் பாராட்டினா அந்த பக்கம் ஒருத்தர் எதிர்ப்பார், அந்த பக்கம் ஒருத்தர் பாராட்டினா இந்த பக்கம் ஒருத்தர் எதிர்ப்பார். இது வந்து யதார்த்தம், நம்ம அதை சொல்லலை. ஆனால் நாம் என்ன கேட்கிறோம் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிபி ராதாகிருஷ்ணன் என்ற தமிழரை போன வாரம் தான் அவர் போய் முதல்வரை பார்த்துட்டு வந்தார், துக்கம் சரிக்கிறது. அது தனிப்பட்ட மரியாதை. ஒரு தமிழரை நீங்கள் ஆதரித்தால் என்ன? அது என்ன அப்துல் கலாமாக இருந்தாலும் எதிர்க்கிறீங்க, தமிழராக இருந்தாலும், மூப்பனாராக இருந்தாலும் விடமாட்டேன்றீங்க. இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்போ உடனே விமர்சனம் வருவது வந்து யதார்த்தமாக போகிறது. ஓ ரெட்டிகாரா, அட்லனா, தெல்சந்தி. ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் செங்கோல் தமிழ்நாட்டில் உள்ள செங்கோலை வந்து கொண்டு போய் பாராளுமன்றத்தில் அவர் வந்து இவர் வச்சிருக்காரு பிரதமர், ஒரு இந்தியாவின் சுதந்திரத்தின் அடையாளமாக செங்கோலை. அவர் செங்கோலை வச்சுட்டு வந்தார். ஓங்கோல் இங்கே வந்துருச்சுன்னு சொல்கிற ஒரு விமர்சனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த திராவிட தமிழ் அப்படின்னு சில சர்ச்சைகள் வரும்பொழுது செங்கோலுக்கு பதிலாக ஓங்கோலை பற்றி பேசுவாங்க. அப்போ இப்போது நீங்கள் வந்து ஒரு காலம் அதனால் அவர் தமிழர் அல்ல திராவிடர் அப்படின்னா தெரியும். திராவிடர்னா எங்கேருந்து வர்றாரு? அவர் ஐ திங்க் அவர் ரெட்டின்னா அவர் ஆந்திராலேருந்துன்னா வந்திருக்காங்க. ஆந்திரா தான். அதுதான். அதனால்தான் அவரை வந்து நீங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு தமிழர் வருவதை வந்து வரவேற்கலாமே. துணை ஜனாதிபதியாக இவர் தான் 3வது துணை ஜனாதிபதி, ஒரு தமிழர் நினைக்கிறேன். முதல்ல சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் இருந்து அப்புறம் ஜனாதிபதி ஆனார். அதுக்கப்புறம் ஒருத்தர் 3வதாக இவர் இருக்கிறார். சமீபத்தில் வந்ததில் இப்போ தான் இவர் தான். இதுக்கு முன்னால் வெங்கையா நாயுடு அவர்கள் தென்னகத்தில் இருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னால். அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் மாறி மாறி இருந்தாங்க. இப்போ ஒரு தமிழர் வந்திருக்கிறார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்திருக்கலாம், வந்து பாஜகவாக இருந்திருக்கலாம். அதை தாண்டி தமிழர்னு, அப்போ எப்பவும் இந்த தமிழர்னு வந்தாலே நீங்கள் வந்து அது தடுக்கிறீங்களே ஏன்? ஓகே, அதுவும் கரெக்டாக அந்த பக்கம் திராவிடர் அப்படின்னு வரும்போது தடுக்கும்போது அது வித்தியாசமாக தெரியாது. நீங்கள் அதுக்கு சொல்கிற காரணம் வந்து இல்லை நாங்கள் இண்டி கூட்டணியில் இருக்கோம், அதெல்லாம் சொல்லணும் நியாயமாக. ஆமாம், நாங்கள் இண்டி கூட்டணியில் இருக்கோம். இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் சார்பாக அவர் வந்து இண்டி கூட்டணி சார்பாக அவரை வந்து வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க. ஸோ இண்டி கூட்டணியில் இருப்பதால் எங்களுக்கு தார்மீக கடமை இருக்கிறது, இண்டி கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டி இருக்கிறது. ஓகே, இதுதானே பதிலாக இருக்கணும். கனிமொழியாக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும், உதயநிதி அவர்களாக இருந்தாலும். அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்பதால் அப்படின்னு சொல்லும்போது
1999 2004 உங்களுக்கு தெரியலையா அவர் ஆர்எஸ்எஸ்காரர்னு? அப்பப்போ வந்து சனாதன ஒழிப்பு வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வரும், இல்லை வந்து ஈடியில் ஒரு வழக்கு வரும்னு போய் பிரதமர் மோடியை போய் பார்த்துட்டு அவசரத்தில் ரகசியமாக போய் பார்த்துட்டு வருது, அமித்ஷாவை பார்த்துட்டு வருது. அப்புறம் கிச்சன் கேபினெட் அமைச்சு நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு வருது. முதல் நாள் வரைக்கும் அந்த அம்மாவை வந்து ஊறுகாய் மாமின்னு விமர்சனம் பண்ண வேண்டியது, அவசியம் வரும்போது கிச்சன் கேபினெட் அனுப்பிச்சு அந்த அம்மாவை பார்க்க சொல்லுது. கிச்சன் கேபினெட்டுக்கும் நிதி அமைச்சருக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ உங்களுக்கா வேணும்னா இந்த ஆரிய திராவிட அப்படின்லாம் புதுசாக கிளப்புவீங்க, இல்லை ஜாதி ரீதியாக கிளப்புவீங்க, இல்லை கடைசியில் வந்து என்னென்னா நம்ம சொல்கிறதெல்லாம் என்னென்ன சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம வந்து நினைக்கல. ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக வருகிறார் என்பது நமக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு தமிழருக்கு ஆதரவு நிலை எடுத்திருக்கலாம் திமுக. சரி, எடுக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இல்லை என்றால் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியினுடைய அந்த தார்மீக இதை தாண்டி எங்களால் வந்து தமிழர் என்பதால் மட்டும் அவரை வந்து ஆதரிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்ன்ற வார்த்தையே வருது. ஓகே, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஐயா இதே தானே அவர் கோயம்புத்தூர்ல இருந்தார். அன்னைக்கு போய் வந்து திமுக பாஜக கூட்டணியின் அன்பு வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டளியுங்கள்னு போய் நீங்கள் வந்து மேடை ஏறி பேசுனீங்க, போஸ்டர் ஓட்டினீங்களா இல்லையா? அன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியாமல் தெரிஞ்சு தானே போய் அன்னைக்கு போய் கூட்டணியில் இருந்தீங்க. ஓகே, அப்போது இது சுயநலவாத ஒரு அதுதானே தவிர அரசியலில் கூட ஒரு தார்மீகம் இருக்கிறது. மொராலிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், ஒரு தார்மீக ரீதியில் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இந்திய கூட்டணியில் இருக்கிறோம், இந்திய கூட்டணியை தாண்டி வேறு ஒருவருக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்கள். ஓகே சார், எழுந்து நின்று நான் வந்து உங்களை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஓகே சார், புரிந்து கொள்வார் என்று நம்புவோம். ஓகே சார், நடப்பு கால அரசியல் குறித்து வாட்சி நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம்.